இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு நடந்த மிகப்பெரிய நல்ல விஷயம். நம்ம என்ன சொல்லணும்னா, சின்ன விஷயம் தெரியுது, பெரிய விஷயங்கள் தெரியாமல் போச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்கிறதுக்கு 3 லட்சத்திலிருந்து 15 லட்சம் ரூபாய் வாங்கினதாகவும், யார் சொல்றது? யாரு? ஆசிரியர், அந்த தனியார் பள்ளிக்கூடத்துடைய தலைவர் சொல்றாரு, அந்த அமைப்புடைய தலைவர், சங்க தலைவர், சிபிஎஸ்சி தலைவர் சொல்றாரு, எங்கள்கிட்ட வந்து 10லிருந்து 15 வாங்கியிருக்காங்க, இவங்க 3லிருந்து 10 வாங்கியிருக்காங்க, மாணவர்களுடைய எண்ணிக்கையை தவிர. அது மட்டும் இல்லை, எங்களை வலுக்கட்டாயமாக வாங்கியிருக்காங்க. இப்படி அதுக்கு தனியாக ஒரு அலுவலகம் வந்து குளோப் 360ங்கிற பேரில் இதில் வச்சுருந்தாங்க டி நகரில். பிறகு எங்கள் அலுவலகத்துக்கு மாடியிலேயே, டிபிஐ அலுவலகத்துக்கு மாடியிலேயே இதை வச்சு எல்லாம் வாங்கினாங்க. ஏறத்தாழ வருஷத்துக்கு ஒரு 300 கோடி ரூபாய் அப்படி வசூலிச்சிருக்காங்க. இந்த ஆட்சி வந்த உடனே அது இல்லைங்கிற ஒரு தகவலையும் நம்ம 2-3 நாட்களாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்தவொடனே முதல் 1000 பள்ளிக்கூடங்களுக்கு புதுப்பித்தலுக்கு எந்த பணமும் வாங்காதனால எனக்கு தெரிஞ்ச பல பள்ளிக்கூடங்களும் இதை சொன்னாங்க, இந்த தடவை எங்களுக்கு புதுப்பித்தலுக்கு வாங்கலை. அதே மாதிரி அரசு அனுமதி கொடுப்பதற்கு பள்ளிக்கூட அனுமதி. எந்த ஸ்கூல்னா அது? அதெல்லாம் எந்த ஸ்கூலு? புதுப்பித்தல்னா இல்லை பிரைவேட் ஸ்கூலா, சிபிஎஸ்சி ஸ்கூலா, எந்த ஸ்கூலு? 2 வகையான ஸ்கூலு. தனியார் ஸ்கூலில், அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூலு, அதே மாதிரி வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. மொத்தம் ஏறத்தாழ 10லிருந்து 11,000 ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல்களில் இந்த அமௌண்ட் வசூலிக்கப்பட்டது அப்படின்னு 2 நாளாக இந்த செய்திகள் மக்கள் அனைவரும் அது பார்த்த ஒரு செய்தி. அதனால் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயத்தை நாம் பேச மாட்டேங்கிறோம், சிறு விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இது வந்து ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட முடியும், பழங்கள் என்பது தூக்கி போட முடியும். ஆனால் இன்றைக்கி 300 கோடி ரூபா வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன இதை தெரியுமா, தனியார் பள்ளிகள் எங்களை வந்து இந்த இடத்துல தான் ஷூ வாங்கணும், இந்த இடத்துல தான் பள்ளிக்கூட சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கணும் எங்களை வற்புறுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் அனுமதி பெற போகும்போது ஏறத்தாழ ஒரு 35லிருந்து 50 லட்சம் ரூபா வரையும் வாங்கினாங்க. இன்றைக்கு அது வாங்கலை. இப்போ நாங்கள் புதுசாக சில பள்ளிக்கூடங்களுக்கு வந்து கொடுத்தோம், எதுவுமே வாங்காத ஒரு சூழல் வருது. இது ஏறத்தாழ 10,000 பள்ளிக்கூடங்களுக்கு இந்த ரினியூவல் புதுப்பித்தலுக்கு நடந்ததுங்கிறது இந்த 2 நாளாக அந்தந்த சங்கத்துடைய தலைவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்கூல்ஸ் ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க. ஒரே ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் ஆகிருந்தா கூட அதை நாங்கள் விட்டுருக்க மாட்டோம், கண்டிப்பாக எடுத்திருப்போம். 2வது, சிபிஎஸ்சிக்கு வந்து என்ஓசி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டான்ட்டு போன வருஷமே ஆர்டர் போட்டுருச்சு யூனியன் கவர்மெண்ட்டு. நீங்கள் இப்போ வாங்கின இந்த 1000 என்ஓசி இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட பர்மிஷனே தேவையில்லையே சார். எலெக்ஷன்னால நின்று இருந்தது சார். அது விஷயம் அதுலேயும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, பணம் வாங்கிட்டு கூட பல புதுப்பித்தல் நடக்காமல் இருந்துச்சு. அதையும் நாங்கள் இந்த முறை வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. நான் வந்து சிபிஎஸ்சி மட்டும் சொல்ல, அதாவது நம்முடைய தனியார் பள்ளிகளில், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஒரே நேரத்தில் 1000 பள்ளிகளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, அமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காருங்கிற செய்தி பல பத்திரிகையில் ஊடகங்களில் வந்திருக்கு. அதனால் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தான் நான் அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், புதுசல்ல. நீங்கள் சொன்ன நந்தகுமார் வந்து சரியில்லைங்கிறதோ, நான் ஒரு சரியில்லைன்னு சொல்லல சார். சொல்லுங்க, இவ்வளவு நாளா இவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னா இவங்க ஏன் முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கல? வாங்கினது யாரு சார்? ஒரு நிமிஷம், நீங்க ஒரு வாங்க சார். நாங்க பாருங்க, நாங்க பிராங்கா பேச விரும்புறோங்க. டிஎம்கே இருக்கிறாங்கல்ல, அவங்க பதில் சொல்லிட்டோம். இப்ப நான் கேட்கிறேன் சார், நீங்க வந்து நீங்க பார்ட்டியில இருக்கிறீங்கல்ல, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் உங்க கட்சிக்காரர் தானே? சரி, உங்க மதுரை சேர்ந்த மேலூர் எம்எல்ஏ தானே நீங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட சார், இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நீங்க பல்லாயிரக்கணக்கான ஸ்கூலுக்கு இந்த அரசாங்கம் ஃப்ரீயா கொடுத்துருக்குன்னா பாக்குற ஜனங்களுக்கு தெரியணும். அதனால நாங்க பணம் வாங்கினவங்கள நாங்க காப்பாத்தலாம் விரும்பல. நீங்க சொல்லுங்க, நீங்களும் எஜுகேஷன் ரிலேட்டட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நீங்க போன வருஷம் கவர்மெண்ட்லயும் நீங்க இருந்தீங்க. அதனால நான் கேட்கிறேன், பணம் வாங்கினது யாரு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷா, இல்ல அவரோட பிஏவா, இல்ல பள்ளிக்கல்வித்துறையினுடைய சிஇஓவா? யார் வாங்கினாங்க? டைரக்டரா யார் வாங்கினாங்க? அதையும் அவங்க சொன்னாங்க. 3 பேர். ஒன்னு அவருடைய உறவினர், இன்னொரு ஒரு கட்சிக்காரர், இன்னொருத்தர் அவருடைய நண்பர். இந்த 3 பேர் சேர்ந்தா டி நகரில் குளோப் 360ங்கிற பேரில் வச்சு வாங்கினாங்க. பிறகு அந்த அலுவலகத்துடைய 2வது மாடியில் வாங்கினாங்க. வாங்கிட்டு சொன்ன உடனே தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் சிலருக்கு கொடுக்கலைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், நீங்கள் இந்த விஷயத்தில் நான் ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, போய் அனுமதி கிடைக்கலன்னா, நடந்துக்கிட்டு இருக்க பள்ளிக்கூடம் புதுப்பித்தலுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வேறு வழியில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நான் உங்ககிட்ட சார் ஒரு
நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சார். சார்ஜ் நீங்க வைங்க, தாராளமா சொல்லுங்க. சார்ஜ் வைக்க சார் ஆத்தென்டிகேட்டடா கொடுங்க. நாங்களே நாள் முழுசும் பேசுறோங்கிறேன். நாங்க நாள் முழுசும் பேச தயாராக இருக்கிறோம். அந்த பேட்டி கொடுத்த நந்தகுமார் அவரு கொடுத்தாரா? அவரு ஸ்கூல் சார்பில் சார் இங்க கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னா சார், நீங்க ஜெனரலா ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பதற்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் ஆகி அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆகி அதன் மேல இன்வெஸ்டிகேஷன் நடப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க பொதுவா குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா விசாரிக்கப்படாது. இந்த ஸ்கூலு இந்த இடத்துல இந்த தேதிக்கு போய் இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, இவர்கிட்ட கொடுத்தாங்க, தனித்தனியாக தான் இந்த புகாரை நீங்க கொடுக்க முடியுமே தவிர பொதுவா வந்து நாங்க இந்த இடத்துக்கு போய் கொடுத்தோம் இந்த மாதிரி ஆகாதுன்னு. கரெக்ட். அதனால நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க உங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த பேட்டி உயர்கல்விக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சார், எனக்கு தெரியும் சார். ஆனாலும் சொல்றேன், அவரு போய் ஸ்கூல்ல தானே போய் டான்ஸ் ஆடினாரு. அதனால நீங்க வந்து யாராச்சும் பணம் கொடுத்தவங்களை தயவு செஞ்சு போய் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையில எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்க சொல்லுங்க. 2 நாள் நிச்சயமா நடக்க போகுது சார். அது இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னது, ஏன் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? கம்ப்ளைண்ட் அந்த ஸ்கூல் நடத்த முடியாது. அதாவது ஒரு ஸ்கூலு என்ன இருந்தாலும் எதையாவது ஒரு காரணம் சொல்லி அதை வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி பல சம்பவங்கள் முந்தின ஆட்சிகளில், அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு கும்பகோணம் நடந்தாலும் சரி, பஸ் விபத்துகள், பஸ் ஓட்டையா ஒழுங்காக ஆர்டிஓ செக் பண்ணாமல் குழந்தைகள் கீழே விழுந்ததும் சரி, இப்படி எல்லா காலங்கள்லையும் குறைகள் குற்றங்கள் நடந்து தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து அது மட்டும் இல்லை, பள்ளி பிள்ளைகளை அமைச்சர்கள் வர்றாங்கன்னு காத்திருக்க வச்சு மதியம் 2 மணி 3 மணி வெயிலில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால பள்ளி குழந்தைகளை இந்த மாதிரி தவறுகள் எந்த ஆட்சி, அது தாவேகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், யாரும் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய இது. அதனால அதாவது சிறிய விஷயத்தை நம்ம பேசுபடுத்துறோம், பெரிய விஷயங்களை நம்ம வெளிக்கொள்ளலாம இருக்கோம். ஓகே.